கல்லு தூக்கி போட்டீங்களே நாய் மேல நீங்க கல்லு தூக்கி போட்டீங்களே நாய் மேல விழல அது கல்லு. நீ கல்லு தூக்கி போட்டியா போடலையா? அதுக்காக இல்ல. இன்னொன்னு கேளு. நான் சொல்றது கேளு. சொல்லு. கொல்ச்சிக்கு ஓடி வந்தா. கொல்ச்சிக்கு ஓடி வந்தா கல்லு தூக்கி போடுவியா நீ? ஓகே ஓகே பேசு. கல்லு தூக்கி போடுவியா? கல்லு தூக்கி போடுவியா நீ? நீ கல்லு தூக்கி போடுவியா? என்ன பண்ணுவாங்க? ஓகே என்ன பண்ணுவேன்? வணக்கம் நிகிதா. சென்னை திருவொற்றூரில் தெருவில் தெருநாய் ஒன்றை முதியவர் ஒருவர் கல்லால் அடித்து காயமடைந்த தெருநாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. சரஸ்வதி என்ற பெண் புகார் அளித்ததன் அடிப்படையில் முதியவர் மீது அதாவது வாயில்லா பிராணியை அடித்து கொலை செய்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதியவர் தற்போது தலைமறைவாகியுள்ளார். திருவொற்றூர் காலடிப்பேட்டை பெரியமேட்டுப்பாளையம் 2வது தெருவை சேர்ந்தவர் தர்மராஜ். இவர் வீட்டின் அருகே கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தெருநாய் ஒன்று சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. நாய் அவரை பார்த்து ஓயாமல் குறைக்கவே சாலையில் இருந்த கல்லை தூக்கி நாயின் வயிற்று பகுதியில் அடித்துள்ளார். வலி தாங்க முடியாமல் நாய் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளது. நாய் கல்லால் தாக்கப்பட்டு படுகாயம் அடைந்த சம்பவம் பரவியதை அடுத்து பெரியமேட்டுப்பாளையம் 1வது தெருவை சேர்ந்த தன்னார்வலர் சரஸ்வதி என்பவர் படுகாயம் அடைந்த நாயை மீட்டு மயிலாப்பூரில் உள்ள கால்நடை அறக்கட்டளை மருத்துவமனையில் அனுமதித்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி வெள்ளிக்கிழமை அன்று நாய் உயிரிழந்துள்ளது. இது சம்பந்தமாக திருவொற்றூர் காவல் நிலையத்தில் தன்னார்வலர் சரஸ்வதி என்பவர் அளித்த புகாரில் தர்மராஜ் கல்லால் நாயை அடித்ததை ஒப்புக்கொள்ளும் வீடியோவை காவல் நிலையத்தில் சமர்ப்பித்தார். சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு தர்மராஜ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். உடற்கூறு ஆய்வுக்காக நாயின் உடலை வேப்பேரி கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்ததை தெரிந்து கொண்ட தர்மராஜ் தற்போது தலைமறைவாகியுள்ளார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். தெருநாயால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடிபட்டு பலத்த காயம் அடையும் சம்பவங்கள் அரங்கேறி உள்ள நிலையில் நாயை கல்லால் அடித்து நாய் உயிரிழந்த சம்பவம் தாக்கியவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.